வெல்கம் டு ஊறுவது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம சால்வ்டு ப்ராப்ளம் 11 பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஒரு ஃப்ளூயிட்க்கு. அதோட விஸ்காசிட்டி 0.05 பாய்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. விஸ்காசிட்டின்னு காமனாக கொடுத்தா அது வந்து டைனமிக் விஸ்காசிட்டின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி 0.035 ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கோங்க. டைனமிக் விஸ்காசிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு 0.05 பாய்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பாய்ஸை வந்து நம்ம எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா 0.05 டிவைடட் பை 10 கொடுத்தீங்கன்னா வர ஆன்சர் வந்து நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயரில் வந்துடும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 0.005 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். இதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், அதனால் கீனாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி நியூ இஸ் ஈக்குவல் டு 0.035 ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா 0.035 இன்ட்டு 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது ரெண்டும் எழுதியாச்சா? இப்போ நம்மளுக்கு தெரியும் நியூ இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை ரோ, அதாவது ரோனா ரோ ஆஃப் த லிக்விட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் த லிக்விட் கண்டுபிடிச்சிடணும். அது ரோனா டென்சிட்டி. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படின்னா டென்சிட்டி ஆஃப் லிக்விட் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை நியூ அப்படின்னு வரும். ஸோ மியூ நம்மளுக்கு தெரியும் 0.005 டிவைடட் பை நியூ நம்மளுக்கு தெரியும் 0.035 இன்ட்டு 10⁻⁻⁴. இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1428.5 kg பர் மீட்டர் கியூப் அப்படின்னு வரும். இப்போ நம்ம டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் கண்டுபிடிச்சிட்டோம், 1428.5 kg பர் மீட்டர் கியூப். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்டின்னு எடுத்துக்கும். எஸ்டி இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் லிக்விட் டிவைடட் பை ரோ ஆஃப் வாட்டர். ரோன்றது நம்மளுக்கு டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் 1428.5 டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு தெரியும் 1000. ஸோ இது போட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 1.4285 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, நோ யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே டென்சிட்டின்றதுனால 2 யூனிட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக எஸ்ஜி இஸ் ஈக்குவல் டு 1.43 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த கொடுத்துருக்க லிக்விட் வந்து 1.43. ஸோ கொடுத்துருக்க டைனமிக் விஸ்காசிட்டி அண்ட் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.